வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்தா ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு தோணுது. உட்காருங்க 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 தம்பி. நீங்க உட்காரமா நான் உட்கார மாட்டேன். அவ்வளவு மரியாதை எனக்கு உங்க மேல. உட்காருங்க 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 சார். எப்படி இப்ப எத்தனை பொண்டாட்டி உங்களுக்கு? தலை தம்பி தம்பி உங்க பேர் என்ன? உங்க பேர் என்னப்பா? பார்த்த இங்க பாரு. ஏய் அம்மா கூப்பிடுறாங்க, பேர சொல்ல. தம்பி என்ன பாருங்க. ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் சதீஷ், அப்புறம் சந்தானா, அப்புறம் மாரிமுத்து, இப்ப விக்கி. உனக்கு கஷ்டமா இல்ல? இதெல்லாம் தப்பா தெரியல? தெரியுதுதான் மேம், இல்லன்னு சொல்லல. அது நான் திருத்திட்டு வாழணும்னு சொல்லிட்டு தான் நான் இவர் கூட வாழ. எப்ப இந்த விளையாட்டாது? எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? 1 மாசம் ஆகுது. அது வைத்தியக்காரி ஆக்கிடுவீங்க. என்னதான் வாய் வச்சுன்னு வாழ்ந்து காட்டுவோம் மேடம். அவருக்கு இஷ்டம் இல்ல உங்களோட வாழறதுக்கு. நீ என்ன சொல்ற? அண்ணன் வேணுமா நான் வேணுமா? இப்ப ஒரே வார்த்தை எனக்கு சொல்லு. 1 நிமிஷம். நீ வா. பனி 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 இதெல்லாம் என்ன பேச்சு பேசுறது பாருங்க. இதெல்லாம் குடும்பத்துக்காகமா? மூஞ்சி கிழிச்சிருவேன். நாய பிச்சைக்கார குசு மூட்டைடி உன் பேரு. உனக்கு ஒழுங்கா பேச தெரியுமா? இது செஞ்சிடும் அது செஞ்சிடும் சொல்ற உங்கள. என்ன அதனால ஒரு மாதிரி இருக்கு. என்ன செய்யறது? அதான் மேடம் அவர் மேலே வரும் மேடம். அம்பிஷன்னா ஒரு குறிக்கோள் ஏதாவது இருக்கா? நம்ம வாழ்க்கையில இப்படி சாதிக்கா? எனக்கு ஒரு ஆசை மேடம். நான் நல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி பெரிய மாட வீடு கட்டி தனி ஜாலியா வாழணும் ஆசை மேடம். 30 வயசுக்கு அப்புறம் இந்த அழகு போயிடும். நீ வாய மூடு. செருப்பாய் அடி பண்ணி பேசுனேன். தம்பி பேசாம இரு. நீ உண்மையில நான் பேசவே கூடாது. இது பாரு, நான் சொல்றது கேட்டுக்கோ. நீ கொஞ்சம் ஃப்ரீயா உட்காரு. இல்ல மேம், உங்களை பார்க்கவே நான் வரல. நீ அவரை நான் பிளாட்பாரத்துல பத்துக்கிறியா? அவன் சொல்லு. போன வண்டியான பத்துக்கிறியா? சொல்லு. இதுக்கெல்லாம் சொல்லு. நான் ஓகே. இதெல்லாம் சொன்னியா குழந்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி? அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது மேடம். இதெல்லாம் அண்ணன் மாதிரி இருக்கிறது வர எப்படி நீ இந்த மாதிரி நினைப்ப? புடிச்சிட்டா பைத்திய வேறு பண்றான் மேடம். என்ன அதுக்கு நீ அண்ணன் கூட போயிடுவியா நீ? அதான் சொல்யூஷன் அதுக்கு. இப்ப என்ன பண்ண போற? மணி கொடுத்தா மேடம் இருக்க போறேன். முத்தங்கள்லாம் கொடுப்பாங்க, நானும் முத்தம் கொடுப்பேன். பொண்ணுல எல்லாம் பண்ணி தான் இருந்தேன். அப்பயே தெரியும் நான் தண்ணி அடிப்பேன், வாரத்துல ஒரு நாள் அடிப்பேன். இல்ல உங்ககிட்ட சொன்னேன், கண்ணுல கட்டு போட்டு வந்து தெரியுமா? சொன்ன உங்ககிட்ட. ஒரு நிமிஷம் எல்லாம் சொன்னீங்க. நான் சொல்ல உன்ட்ட. நான் இப்ப என்னதான் பிரச்சனை அப்ப என் கூட இருந்தது? உன் கூட எல்லாம் இல்ல. சாட்சி வேணா உடம்புல எங்க நான் சொல்லவா? செருப்பு பிஞ்சுக்க உனக்கு இன்னொரு தடவை மரியாதை கேட்கிற மாதிரி. இதே மேல சொல்றது நான் எதுவும் இல்ல. லவ்னா காதல்னா என்னதுன்னு கொஞ்சம் சொல்ல. அதெல்லாம் புண்ணியமா என்ன புண்ணியம்? புனிதமானது மேடம். வாயில வர மாட்டேங்குது. புனிதம்னா தண்ணி வேணுமா உனக்கு? புனிதம்னா வச்சுக்க மேடம். எப்படி சொல்றது? அவன் நல்லா வச்சுன்னு இருக்கான். இல்ல இப்ப அங்க போய் எவ்வளவு நாள் அவரோட இருக்க? 1 வாரம். அவரோட எவ்வளவு நாள் இருந்த? 1.5 மாசமா. 1.5 மாசமும் கூட வேணா. 1.5 மாசமும் கூட வேணா. 1 மாசத்துல 10 நாள் தான் இல்ல. மத்த நாள் சண்டை இருந்தா உங்க தம்பி அவரால் அடிச்சான்னா நீங்க என்ன பண்ண? 2 அறை அறையணும் தம்பிய. ஒழுங்கா பாத்துக்கோடா என் தங்கச்சி மாதிரி அவ சொல்லணும். அப்ப நீங்க சரியான ஆம்பளை. எனக்கு இவனை பிடிக்கிறதோட இவனை தான் அதிகமா பிடிக்கும். இப்ப என்ன வேணும் உனக்கு? எனக்கு அவங்க தான் வேணும். அவங்களோட தான் நான் கல்யாணம் பண்ணுமா? நான் 1 மாசம் இருந்துட்டேன் மேடம் அவங்க கூட. எதுவுமே நடக்காம இல்லை, எல்லாம் முடிஞ்சிச்சு. கன்சீவா இருக்கேன். விட்டுருங்க மேடம். விட்டுருங்க. வா, உனக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பேசினேன்ல நான் உங்ககிட்ட. 20 வயசுல 4 புள்ள பெத்த புருஷன் தேவையா உனக்கு? இன்னொருத்தியோட புருஷன்? என்னதான் மனசுல நினைச்சிருக்க? அப்ப 6 மாசமா மீனா கூட என்ன பண்ற? 6 மாசம்லாம் இல்லையே. எவ்வளவு மாசம் ஆச்சு? 4 மாசம். அதே மாதிரி. அப்ப 4 மாசமா என்ன பண்ற?
புரியல. 4 மாசமா மீனா கூட என்ன பண்ற? 2 நாள் தானே ஆச்சு அவளை விட்டுட்டு. ஆமா. 4 மாசமா மீனா கூட என்ன பண்ண? நான் சேட்டிங் தான் பண்ணிருந்தேன். ஆமா. நான் சொல்வதெல்லாம் உண்மையில